சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல காசிக்கு வேஷம் மிகுந்த திருக்காஞ்சி க்ஷேத்திரத்தில் அருள் பாலிக்கின்ற அருள் நிறை காமாட்சி மீனாட்சியுடனமர் கங்கைவராக நதீஸ்வர பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பராபவ வருஷத்தினுடைய குரு பெயர்ச்சி தினத்தை பற்றி இப்போது சிந்திக்கின்றோம். இந்த பராபவ தமிழ் வருடத்தினுடைய வைகாசி மாதம் 12ஆம் தேதி, ஆங்கிலம் மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று குரு பெயர்ச்சி விழா நிகழ்கின்றது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான புண்ணிய காலம். அந்த தினத்தை முன்னிட்டு நமது ஆலயத்திலே நவகிரகங்களிலே எழுந்திருக்கக்கூடிய பிருகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானிற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், யாக வேள்விகள் நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினம் 26ஆம் தேதி அன்று காலை 8 மணி அளவிலே நவகிரகங்களுக்கு உண்டான சிறப்பு யாக வேள்விகள், பரிகாரங்களுக்காக கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு சங்கல்பம் செய்து யாக வேள்வி செய்து 10 மணி அளவிலே நவகிரகங்களுக்கெல்லாம் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து 11 மணிக்கு குரு பகவான் பயிற்சியாகின்ற புண்ணிய காலத்திலே மகா தீபாராதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து குரு பெயர்ச்சியினாலே நன்மை பெறுகின்ற ராசி அன்பர்கள் பரிகாரம் செய்து நன்மை செய்யக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய இருக்கிறார்கள். பொதுவாக குரு பகவான் நமக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவானுடைய பார்வை நமக்கு நம்முடைய ராசியில் ஏற்பட்டால் அல்லது நமது ராசியினுடைய 3, 5, 7, 9 ஆகிய இடங்களிலே குரு பகவானுடைய பார்வை பட்டால் நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் குரு பகவான் அருளுகின்றார். ஆகையினாலே குருவினுடைய பார்வை என்பது நம்முடைய வாழ்நாளிலே மிக சிறந்த பலனை அளிக்க வல்லது. ஆகையினால் இந்த குரு பெயர்ச்சி புண்ணிய காலத்திலே நாம் அனைவரும் காலை 8 மணி முதல் 11 மணி வரை நடைபெறக்கூடிய அந்த வழிபாட்டிலே பங்கேற்று குரு பகவானுடைய பரிபூர்ணமான பெருங்கருணைக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த குருபக பயிற்சியிலே பரிகாரம் செய்ய வேண்டிய ராசி அன்பர்கள் மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி ஆகிய அன்பர்கள் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். பரிகாரம் செய்யக்கூடிய முறை, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, முல்லை மலர் சாற்றி, கொண்டைக்கடலை தானமாக கொடுத்து 3 நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்வது குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருளை நமக்கு தருகின்றது. மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானிற்கு நெய் தீபம் ஏற்றி 9 முறை பிரதட்சிணம் செய்து வழிபாடு செய்தால் குரு கிரக தோஷங்கள் நீங்கி குருவினுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்கின்றது. அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், குருவினுடைய பரிகாரம் என்பது நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானிற்கு தான் செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்தி, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய அம்சம். அவர் ஞானத்தை அருளுகின்ற குரு. அவரை நாம் வழிபாடு செய்வது கல்வி, ஞானம், வேலை இதிலெல்லாம் நமக்கு நல்ல அறிவு பெறுவதற்கும் ஆன்ம ஞானம் பெறுவதற்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். ஆகையினால் நவக்கிரக குருவிற்கு இந்த குரு பெயர்ச்சி வழிபாடு செய்து எல்லாம் வல்ல கங்கைவராக நதீஸ்வர பெருமானுடைய பூரண பெருங்கருணைக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம்.